பழம்பெரும் காலத்தில் தாரகாசுரன், வித்யுன்மாலி, கமலாக்ஷன் என்ற 3 சகோதர அசுரர்கள் வாழ்ந்தனர். அவர்களின் மனம் முழுவதும் அதிகாரம், அகங்காரம், ஆட்சி என்ற ஒரே ஆசை மட்டுமே நிறைந்திருந்தது. அந்த ஆசையை நிறைவேற்ற மூவரும் கடும் தவத்தில் ஈடுபட்டனர். அவர்களின் தவத்தால் மகிழ்ந்த பிரம்மதேவர் அவர்களுக்கு வரமளித்தார். அசுரர்கள் கேட்ட வரம் இதுதான்: 3 நகரங்களில் வாழ வேண்டும். அந்த 3 நகரங்களும் ஒரே நேரத்தில் ஒரே ஆயுதத்தால் மட்டுமே அழிக்கப்பட வேண்டும். அந்த வரத்தின்படி மயாசுரன் 3 அதிசய நகரங்களை உருவாக்கினான். பூமியில் இரும்பாலான நகரம், வானில் வெள்ளியாலான நகரம், ஆகாயத்தில் பொன்னாலான நகரம். இந்த 3 நகரங்களும் 1000 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே ஒரே நேர்கோட்டில் சேர்ந்தன. வரம் பெற்ற பிறகு திரிபுராசுரர்களின் அகங்காரம் எல்லை கடந்தது. யாகங்கள் தகர்க்கப்பட்டன, முனிவர்கள் கொல்லப்பட்டனர், தேவர்கள் தங்கள் லோகங்களை இழந்தனர். அச்சத்தில் தேவர்கள் அனைவரும் கைலை மலையை அடைந்தனர். சிவனை வணங்கி தங்களின் துயரை கூறினர். சிவன் மெதுவாக கண்களை திறந்தார். அந்த பார்வையிலேயே உலகமும் நடுங்கியது. திரிபுராசுரர்களை அழிக்க சிவன் ஒரு மகா ரதத்தை உருவாக்கினார். பூமி ரதமாக ஆனது. சூரியனும் சந்திரனும் சக்கரங்களானது. வாசுகி வில்லாக மாறினான். அக்னி அம்பாக உருவானது. 1000 ஆண்டுகள் கடந்தன. அந்த தீர்க்கமான நொடி வந்தது. 3 நகரங்களும் ஒரே நேர்கோட்டில் சேர்ந்தன. சிவன் வில்லை எடுத்தார். அம்பை பொருத்தினார். கண்களை சுருக்கினார். ஒரே அம்பு, ஒரே நொடி. 3 நகரங்களும் ஒரே கணத்தில் சாம்பலானது. அந்த நாளிலிருந்து சிவன் திரிபுராந்தகன் என அழைக்கப்பட்டார். சிவன் அழிப்பவனல்ல, அகங்காரத்தை மட்டும் அழிப்பவன். அழிவிலும் கருணை கொண்ட பரம்பொருள். ஓம் நம சிவாய.